தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடுதான் இந்தியாவின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பத்மஸ்ரீ பாப்பம்மாள் மறைவு. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அலர்ட். ஜம்மு காஷ்மீரில் முழு பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி. பிரதமர் மோடி திட்டவட்டம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது. ஐநாவையில் இந்தியா குற்றச்சாட்டு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஆலை உரிமம் ரத்து. தெற்காசியாவிலேயே முதலீடு செய்ய உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் 470 ஏக்கர் பரப்பளவில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மின்சார கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், டி.ஆர்.பி. ராஜா, டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகர் இந்திய இளைஞர்களுக்கே முன்மாதிரியாக திகழ்ந்து வருவதாக பாராட்டு தெரிவித்தார். முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முன்வருவது அதிகரித்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் உங்க தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துற அந்த பணியை பார்க்கும்போது நீங்க எப்படி பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டாடா குழுமம் மேல, தமிழ்நாடு மேல நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கோ நாங்களும் அதுக்காக பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் பாட்டியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாப்பம்மாள். தள்ளாத வயதிலும் இயற்கை விவசாயம், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், அரசியல் என்று சுறுசுறுப்பாக வலம் வந்து கொண்டிருந்த பாப்பம்மாள் வயது மூப்பின் காரணமாக அவரது வீட்டில் காலமானார். இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் இவருக்கு பெரியார் விருது வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். இந்த நிலையில் உயிரிழந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். பாப்பம்மாள் பாட்டியின் மறைவு தமக்கு மிகுந்த வலியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இயற்கை விவசாயத்தில் அவர் முத்திரை பதித்ததாகவும் பிரதமர் மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாப்பம்மாள் மறைவு செய்தி அறிந்து கலங்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார். 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பு எதிரான போராட்டம் தொடங்கி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சொல்லொன்னா துயரத்தில் நம்மை ஆழ்த்திவிட்டு அவர் பிரிந்து விட்டதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிப்பதாக தனது இரங்கல் பதிவில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாப்பம்மாள் பாட்டிக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்திலும் மக்கள் சேவையிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி நமக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்த கோயம்புத்தூர் பாப்பம்மாள் அவர்கள் 108 வயதில் இயற்கை எய்தினார் எனும் செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைகிறேன் என கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் செப்டம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சத்தம் கேட்ட போதெல்லாம் காங்கிரஸ் வெள்ளை கொடி காட்டியதாகவும்,
ஆனால் பாஜக ஆட்சியில் குண்டுகள் மூலம் பாகிஸ்தானின் துப்பாக்கிகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சியால் மக்கள் சோர்வடைந்து விட்டதாக தெரிவித்தார். அவர்கள் ஆட்சியில் நிலவிய ஊழல், வேலைவாய்ப்பில் பாகுபாடு மற்றும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் போன்றவற்றையும் மக்கள் விரும்பவில்லை என கூறினார். ஜம்மு காஷ்மீர் மக்கள் அமைதியையும் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் விரும்புவதால் பாஜக ஆட்சி வர வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் மீது இந்தியா சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். ஜம்மு காஷ்மீரில் முழு பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டதாகவும் மோடி கூறினார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக ஐநா பொது அவையில் இந்திய செயலர் பாவிகா மங்களானந்தன் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வழிவகை செய்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு 370ஐ கடந்த 2019ஆம் ஆண்டில் ஒன்றிய அரசு ரத்து செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியா அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலளித்து ஐநா பொது அவையில் இந்திய செயலர் பாவிகா மங்களானந்தன் பேசினார். அப்போது உலக அளவில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பரப்புவதாகவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அந்நாடு தனது கொள்கையாகவே வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவிப்பதால் தவிர்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் பாவிகா மங்களானந்தன் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். சாத்தூர் அருகே உள்ள ஒட்டம்பட்டி கிராமத்தில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இங்கு தீபாவளி விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் இருப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஆலையில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதனால் ஏற்பட்ட அதிர்வு சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் 15 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் இதுவரை உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக சாத்தூர் நகர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பட்டாசு ஆலை மேலாளர் சரவணன் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவிட்டார். அஜாக்கிரதையாக செயல்பட்டு விபத்து ஏற்படுத்தியது, அளவுக்கு அதிகமான மூலப்பொருட்களை வைத்திருந்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஜன அதிகார சங்கர்ஷ சகதனை அமைப்பை சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் என்பவர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் தொழில் அதிபர்களிடம் மிரட்டி பணம் பறித்ததாக நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட சிலர் மீது புகார் தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தன்னை ராஜினாமா செய்ய சொன்ன பாஜக தற்போது என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பினார். தற்போது நிர்மலா சீதாராமன் மீதும் வழக்கு பதிவாகி உள்ளதால் அவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வழக்கில் 3 மாதங்களுக்குள் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். பிரச்சினைக்குரிய தேர்தல் பத்திர திட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்து விட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 1345 மீட்டர் உயரம் கொண்ட ஸ்காட்லாந்தில் உள்ள பென் நெவிஸ் சிகரத்தில் ஏறி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாதனை புரிந்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், யுனைடெட் கிங்டமில் உள்ள உயரமான சிகரமான பென் நெவிஸ் சிகரத்தில் ஏற அனுமதித்ததால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனையை பிரதமர் மோடிக்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவரின் தொலைநோக்கு பார்வையான மிஷன் லைஃப் ஒரு நிலையான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு பிரச்சாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த பயணம் ஆழ்ந்த அறிவூட்டுவதாக இருந்தது. குறைந்தபட்ச வாழ்க்கையின் சாராம்சத்தையும் எங்கள் பயணம் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத தூய்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பாரதத்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான நீடித்த நட்பின் அடையாளமாக பென் நெவிஸ் சிகரத்தில் எங்கள் திரங்காவை உயர்த்தியதில் நான் பெருமைப்படுகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில நிறுவனத்துக்காக திருப்பதி தேவஸ்தான லட்டு டெண்டர் விதிகளை ஜெகன்மோகன் ரெட்டி மாற்றியதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார்.
அமராவதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டின் தரத்தில் பக்தர்கள் சந்தேகம் எழுப்பிய போதிலும் அதை ஜெகன்மோகன் ரெட்டி கண்டுகொள்ளவில்லை என விமர்சித்தார். கடந்த காலத்தில் தேவஸ்தான விதிகளை மீறி ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலுக்கு சென்றதாகவும் அதே பாணியில் தற்போதும் செல்ல முயற்சிப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். வீட்டில் பைபிள் படிப்பதாக கூறும் ஜெகன்மோகன் ரெட்டி பிற மதத்தினரின் உணர்வை மதிக்க வேண்டும் என்றும் மத நல்லிணக்கத்துக்கு அவர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டார். கரூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் வர்த்தக மற்றும் தொழில்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் டிஆர்பி ராஜா முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது கரூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் இதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. கரூர், திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியுள்ளது. இதன் மூலமாக அங்கு ஐடி துறையில் தலா 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதையடுத்து தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்து பிரச்சாரங்களும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா மற்றும் அசோக் கெலாட் ஆகியோர் சண்டிகரில் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். அதன்படி ஹரியானாவில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாயும் 500 ரூபாய் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர், பழைய ஓய்வூதிய திட்டம், 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை, 500 யூனிட் வரை இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார் விலை, சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவை தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே ஊராட்சி செயலாளரை வார்டு உறுப்பினர் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் ரெண்டாடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதே பகுதியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் சரவணன் என்பவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தற்காலிக கணினி பணியில் அவரது மனைவியை பணியமர்த்த வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஊராட்சி செயலாளர் ஏற்கனவே காலி பணியிடத்தை நிரப்பியதாகவும் உங்களது மனைவியை பணியமர்த்த முடியாது என கூறியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சரவணன் கூட்டம் நடத்த விடாமல் ஊராட்சி செயலாளரை அடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ஊராட்சி செயலாளர் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா வார்டு உறுப்பினர் சரவணனை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தை திருடும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியை சேர்ந்த ரங்கசாமி என்ற முதியவர் அதே பகுதியில் மரக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை மரக்கடைக்கு எதிரே நிறுத்திவிட்டு வேலை முடிந்து வந்து பார்த்தபோது தனது வாகனம் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து ரங்கசாமி கொடுத்த புகாரின் பேரில் திருப்பூர் மத்திய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தரகம்பாடி அருகே நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரியில் உள்ள ஹமீதிய மேல்நிலைப் பள்ளியில் ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளை மற்றும் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி இணைந்து 3ஆம் ஆண்டு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். மேலும் சர்க்கரை நோய், எலும்பு முறிவு, குழந்தைகள் நலம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. போலூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த நபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த எள்ளுப்பாறை கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சுதேசி என்பவர் போலூர் பகுதியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அல்லிராணி கூலி தொழிலாளியான சுதேசியை கைது செய்தனர். மேலும் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் போலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
பேரணாம்பட்டு அருகே 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பேரணாம்பட்டு அடுத்த சாரங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் சேட்டு மகன் ரஜினி. கூலி தொழிலாளியான இவர் திருமணமாகாதவர். அதே பகுதியை சேர்ந்தவர் 13 வயது சிறுமி 8ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். இந்நிலையில் ரஜினி சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கிராமத்தில் உள்ள ஒதுக்குப்புறத்திற்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி அங்கிருந்து தப்பித்து வந்து கிராமத்திற்குள் சென்று அவரது உறவினர்களிடம் நடந்தது குறித்து தெரிவித்து கதறி அழுதார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கூலி தொழிலாளி ரஜினியை பிடித்து வைத்து சரமாரியாக தாக்கி பேரணாம்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரஜினியை கிராம மக்களிடம் இருந்து மீட்டு குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் இது குறித்து குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து ரஜினியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் தவித்தனர். மேலும் திடீரென பெய்த மழையினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருந்து பயணிகளை ஏற்றி சென்ற அரசு பேருந்து குடியாத்தம் அடுத்த வேப்பூர் கிராமத்தில் சாலையோரம் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்பட 20க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாலம் அருகே உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நீண்ட நாட்கள் கழித்து பலத்த மழை பெய்த காரணத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் குடிநீர் பைப்லைன் அமைத்தல், புதிய பள்ளி மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டுதல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் அரசு பள்ளி எதிரில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக கழிவுநீரை அகற்றி கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கோஆப்டெக்ஸ் தீபாவளி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் சேலம், ஆரணி, காஞ்சிபுரம், திருபுவனம் ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு புடவைகள், சேலைகள், வேஷ்டிகள் உள்ளிட்ட ஏற்றுமதி தரம் வாய்ந்த துணிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தீபாவளியை முன்னிட்டு அனைத்து ஜவுளிகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் 30% தள்ளுபடி விலையில் வழங்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தேசங்களில் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் ரோப்கார் பயன்படுத்தி எளிய முறையில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ரோப்கார் விபத்துக்குள் சிக்கினால் விபத்தில் இருந்து எப்படி பக்தர்களை காப்பாற்றுவது என தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலம் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இதில் உதவி ஆணையர் ஜெயா, வட்டாட்சியர் ராஜலட்சுமி மற்றும் பேரிடர் மீட்பு பணி வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கவும், சுற்றுச்சூழலை பேணி காப்பாற்றவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிவனடியார்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் யோகா மற்றும் சிலம்ப பயிற்சியாளர் கல்பனா என்பவர் 5 டன் எடை கொண்ட மினி போருந்தை 250 மீட்டர் தூரம் கயிறு கட்டி ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலால் இழுத்து சாதனை புரிந்தார். இந்நிகழ்வில் யோகா பயிலும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை மற்றும் தனியார் வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய வேளாண் இயந்திரங்களின் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார்.
பின்னர் வேளாண் இயந்திரங்களை பார்வையிட்டு இயந்திரங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தரக்கூடிய மானியங்கள் குறித்து ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை அருகே ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் ஒன்றிய அரசின் தூய்மையே சேவை எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக மத்திய அரசின் ஸ்வச்த ஹி சேவா எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கோவை பந்தய சாலையில் உள்ள தாமஸ் பார்க்கில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வில் கல்லூரியின் NS பிரிவை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மனித சங்கிலி மற்றும் நடனம் மூலம் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு துணை ஆணையர் ஸ்டாலின், SNRS சன்ஸ் அறக்கட்டளையின் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்டாசி 2வது சனிக்கிழமை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஆலயத்தில் வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலைகளால் அலங்காரங்களை செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் திருப்பதி லட்டு பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்கினார்கள். திருப்பத்தூர் அருகே பனை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் பனை விதை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் AK மோட்டூர் ஊராட்சி ஏரிக்கரை பகுதியில் பனை விதைகளை நடும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து தோட்டக்கலை துறையின் பனி மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் 25,000 பனை விதைகள் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் 10,000 பனை விதைகள் என மொத்தம் 35,000 விதைகளை அனைத்து வட்டாரங்களிலும் ஊராட்சி ஏரிக்கரைகளில் நடவு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி, தோட்டக்கலை துணை இயக்குனர் தீபா, ஊராட்சி மன்ற தலைவர் வேலு, வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். ஈரான், ஈராக், சிரியா, ஏமன் ஆகியவை சபிக்கப்பட்ட தேசங்கள் என ஐநாவில் வரைபடத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா வருடாந்திர மாநாடு நடைபெறுகிறது. இதில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆசிர்வதிக்கப்பட்ட தேசங்கள், சபிக்கப்பட்ட தேசங்கள் என 2 வரைபடங்களை கையில் ஏந்தினார். ஆசிர்வதிக்கப்பட்ட தேசங்களின் பட்டியலில் இந்தியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும், இந்திய பெருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் வழியாக ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையே அந்த நாடுகள் பலமாக செயல்படுவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் சபிக்கப்பட்ட தேசங்களின் பட்டியலில் இடம்பெற்ற ஈரானின் அத்துமீறலை ஒடுக்கவில்லை என்றால் மத்திய தரைக்கடலில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் என பெஞ்சமின் நெதன்யாகு பேசினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடுதான் இந்தியாவின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக உள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். பத்மஸ்ரீ பாப்பம்மாள் மறைவு. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அலர்ட். ஜம்மு காஷ்மீரில் முழு பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி. பிரதமர் மோடி திட்டவட்டம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது. ஐநா அவையில் இந்தியா குற்றச்சாட்டு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஆலை உரிமம் ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.